இன்றைய நாளுக்கான எபிசோடு இந்த ஒரு கான்வர்சேஷனில் தான் தொடங்குது. அதாவது பார்வதி அண்ட் கமருதீன் அந்த பேட்சப் நிகழுது. அப்போ வந்து என்னடா என் மனசை இப்படி உடைச்சிட்ட, இப்போ வந்து ஏன்டா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இல்லை பாரு, அது வந்து நான் நிறைய ட்ராமாவில் இருக்கேன்டா. நீ ஏன்டா ட்ராமா பண்ணிட்டு இருக்க? இல்லை நான் ட்ராமாவில் இருக்கேன்டா. நான் அடிக்கடி ட்ராமாவை ஆகிடுவேன். அந்த ட்ராமா நான் ஆகிட்டேன்னா நான் வந்து பைத்தியம் ஆகிடுவேன். நான் பைத்தியம் ஆகிட்டேன்னா நான் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன். அந்த மாதிரி பேசிட்டேன்டா பட்டு. நீ அது ஏதாவது கோச்சிக்கிட்டியா? மன்னிப்பு கேளு, தோப்பு காரணம் போடு. இது இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, அவர் செஞ்சிகிட்ருக்காரு, இதெல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு ஒன்று பண்ணாங்க பாருங்கள், கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ அந்த சுபிக்ஷாவும் அரோராவும் அந்த இன்னொரு பெட்டில் படுத்து அதை பார்க்குறாங்க. 2K கிட்ஸ், அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம ஃபீலிங்ஸ். நம்ம கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் விடிஞ்ச உடனே இதுக்கெல்லாம் காரணம் சாண்ட்ரா தான் பாரு. அதாவது அவங்க வந்து உன்னை வந்து என்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. அவங்க யார்? அவங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? இன்னும் நான் சொல்லட்டா பாரு, அவங்க வந்து வைல்டு கார்ட்லேருந்து வந்து அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க யார் லவ்வர் கேம்லாம் பண்ணுறது? இதெல்லாம் நைட்டு பேசிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் திடீர்னு காலையில் வந்து சாண்ட்ராக்கா என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்கக்கா. ஏன் கமருதீன்? இல்லை அது என்னை மன்னிச்சிருங்க, அக்கா இக்கான்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காத தம்பி, அதை விட்டுரு. எனக்கு வந்து சாண்ட்ராக்காவை தான் பிடிக்கும். எனக்கு ஒன்று பிடிக்காது. மாசியா சாண்ட்ரா, எனக்கு ஒன்று பிடிக்காது. அப்படியா? எனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்காதா? அப்போ நீங்கள் ஒரு ஃப்ராடு. என்னடா ஆகும்? நான் விக்ரம் வந்து திவ்யாவை ஃப்ராடுங்கிறான், கமருதீன் வந்து சாண்ட்ரா ஃப்ராடுங்கிறான். நீங்கள் யாரா? டேய், நீங்கள் யார் ரெண்டு பேரும்? ஃப்ராடு ஆகும்னா ஃப்ராட். இது எதையும் கேட்க மாட்டான் என் தலைமை விஜய் சேதுபதி. பிஸியாக இருக்கீங்களா ஷூட்டிங் பாருங்க ராஜா. நீங்கள் வந்து ஷூட்டிங் பாருங்கள். இந்த ஃப்ராடு ஈடுன்னு கேட்டதெல்லாம் உன் காதில் விழுந்ததுன்னா நீ அதை வந்து ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றிக்கிட்டு எபிசோடுக்கு வா. இவர் வீக்கெண்டு வந்து இவர் வந்து கிண்டி கிளறுவார். என்ன கிளறுவார்? யார் இந்த வீட்டில் வேலை செய்யலை? வழக்கம் போல் உனக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கியா? இந்த தலை டாஸ்க்கு பற்றி கேட்டுட்டு இருப்ப. தலை இந்த முறை வந்து அதை கேட்டு தொலைஞ்சிடா. அந்த வீட்லேயே தலை இல்லை, எல்லாருமே தலை. அப்போ எல்லாரையும் என்கொயரி பண்ணு. இதுதான் உன் டெம்ப்ளேட். அதுக்கப்புறம் பேட்சப் ஆன அந்த ஜோடிகள் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். என்ன சொல்கிறது? நான் உங்ககிட்ட பேசாதே இருக்கலாம்டா. நான் சாண்ட்ரா பற்றி பேசுனதெல்லாம் ஏன்டா வந்து சாண்ட்ராவுக்கு முன்னாடியே சொல்கிறேன்? அப்படியா பாரு, நீ தான் அவங்ககிட்ட பேசியிருக்க சாண்ட்ராவை பற்றி. எனக்கே அழுக வருது சாண்ட்ரா அழுகிறத பார்க்கும்போது. ஏன்னா நிர்கதியாக நின்ன பார்வை ஒரு அரணாக இருந்து காப்பாற்றின சாண்ட்ரா பேசுனாங்கன்னு பாரு பெரிய யோக்கிய சிகாமணி கமருதீன் கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா பாரு எந்த மாதிரியான ஒரு குணம் படைந்தவர்கள் அப்படிங்கிறத நான் உங்களுடைய கண்ணோட்டத்துக்கே விடுறேன். ஏன்னா இந்த வேலை வந்து எச்ச வேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது உனக்கு ஆதரவாக ஒருத்தவங்க நிற்கிறாங்க, நீ புலம்புற, கமருதீன் என்ன இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு. உனக்கு ஆதரவாக அவங்க பேசின வார்த்தையை இவங்க கொண்டு போய் கமருதீன் கிட்ட சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ கேவலமான வேலை. என்னோட சாண்ட்ராவை பற்றி இப்படி பேசுகிற. எனக்கு அவங்க வந்து எவ்வளோ கஷ்டத்தில் என் கூட இருந்தாங்க, ஆனால் இப்போ உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா தம்பி. ஐயோ, இந்த மாதிரி தாங்க நடந்துக்கிட்டு இருந்தது இந்த நிகழ்வு. இது வந்து எப்படின்னா, தான் தலையில் தானே மண்ணை வாரி கொட்டிப்பாங்களாம். அந்த மாதிரியாக பார்வதி தன் தலையில் தானே மண்ணை வாரி கொட்டிக்கிட்டாங்க. அப்போ ஏன் நீங்கள் கமருதீனை சொல்ல மாட்டீங்க? அவனை பற்றி பேசுறதுக்கே இல்லைங்க, அவன் ஒரு சைக்கோ. அவனை பற்றி நான் என்னத்தை பேசுறது? நான் பேச மாட்டேன், அவனை பற்றி நான் பேச மாட்டாங்க. நான் பார்வை பற்றி வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன். அதனால் நான் சொன்னேன். அது நீ மண்ணை வந்து இது மண்ணை வாரி தலையில் போட்டுப்பாங்களே, இது டன்னாக போட்டுக்குது அம்மா. ஏன்னா நீங்கள் கொஞ்சங்கடா எப்பா சாமி, நீங்கள் நல்லா கொஞ்சங்க. அதுக்கப்புறம் இந்த கில்லர் காயின் டாஸ்க்கு. சரி, நான் கேட்குறேன், இவன் விக்ரம் இவன் யார் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு? இவங்கள அவுட் ஆக்குங்க, அவங்கள அவுட் ஆக்குங்க. இவனும் தானே நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறான். அவன் எப்படி எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. அவன் சொன்னதுக்காக எல்லாம் பூம் மாதிரி. விக்ரம் யாரை ஃபர்ஸ்ட் அவுட் ஆகணும்? சபரியை பிடி, சபரி அழுத்து படுக்க வை. அவன் துடிக்கிறான் ஆள், அவுட்டு. அடுத்தது யாரை பிடிக்கணும்? கமருதீன். அவனை பிடிச்சி அவன் அம்மாங்கிறான். அதுக்கு அடுத்தது யாரு? பாரு. யார்? எல்லா இன்ஸ்ட்ரக்டரும் விக்ரம் தான். பாரு, ஓகே, அவனை பிடிச்சி அழுத்து. சரி, இதுவரையும் பாயிண்ட்ஸ் டேபிள் பிரகாரம் வந்தீங்க. திவ்யாவை எதுக்குடா அனுப்புனீங்க? அமுக்கி பிடிச்சிங்க.
திவ்யா வந்து விக்ரமை விட அதிகமான பாயிண்ட்ஸா? இல்லை நான் கேட்குறேன், தெரியாத கேட்குறேன். இன்னொன்று இந்த இடத்துல நான் திவ்யாவை பாராட்டுவேன். இந்த அமுக்கி இமுக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்களே, ஒருத்தனை கூட திவ்யா வந்து இதுமாரி பிடிச்சி அந்த அக்லி கேம் ஆடவே இல்லை. இந்த பிடிச்சியா அந்த ஆனால் பாரு இப்படியே துடிக்கும் போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன யோ அந்த ஃபோட்டோ வச்சுட்டு இந்த ஃபோட்டோ ஏன் வைக்கிறேன்? நான் இப்போ தான் கஷ்டப்பட்டேன், அதுக்கு அடுத்தது இப்போ நான் கோவப்படுறேன். நான் கோவப்படணுமா? நாங்கள் கோவப்பட்டே பேசிக்கிட்டு இருக்கணுமா? அடுத்தது திவ்யா பிடிச்ச அமுக்கி தொகைச்சானுங்க. அதுக்கு அடுத்தது யாரு நம்ம பிடிக்கலாம்? அரோரா சின்க்ளேயர். ஐயோ அரோரா, ஏய் இவ்வளோ நேரம் நானும் தானடா இதை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், என்ன ஏன்டா டார்கெட் பண்ணுறீங்க? நீ பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற. ஏய் என்னோட விக்ரம் அதிகமாக இருக்கேன், நான் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், இவனுங்க எல்லாம் என்னுடைய அடிமைகள், நான் அந்த மாதிரி தான் சொல்லி வளர்த்து வச்சுருக்கேன். சுபி வா அரோராவை பிடி. அரோராவை பிடிச்சி அமைக்கிட்டானுங்க. அதுக்கு அடுத்தது சாண்ட்ராவை பிடிங்க. ஏய் விக்ரமை எப்படா பிடிப்பீங்க? சாண்ட்ராவை பிடிங்க. சரி சாண்ட்ராவை பிடிச்சி அழுத்திட்டானுங்க. அதுக்கு அடுத்தது யார் இப்போ இருக்கிறது? 3 பேர் தான் இருக்கிறோம். அப்போ நான் கார்டன் ஏரியாவில் போய் நின்றுக்கிறேன். கானா வினோத்து நீனு சுபிக்ஷாவை ஆடிக்க. நான் இப்போ கேட்குறேன் சுபிக்கிட்ட, நல்லா ஓடுறது வினோத்தா விக்ரமா? வினோத்து நல்லா ஓடுவார், உன்னால் பிடிக்கவே முடியாது. அவன் அங்கே கார்டன் ஏரியாவில் நின்றுக்கிட்டே இருக்கிறான், அவனை போய் பிடிக்க முடியாதா? சுபி இங்கேயுமா அந்த அண்ணன் பாசம் உனக்கு? இல்லை இல்லை, நீ டிக்கெட்டு ஃபினாலே உயிரை கொடுத்து விளையாடுவ, எல்லாத்தையும் ஜெயிச்சு நீ உன்னை ஃபைனல் வரையும் பார்க்கணுன்னாலாம் ஆசைப்பட்ட மாதிரி எங்கள் மூஞ்சில் நீ காரி துப்பாத குறையாக இப்படியா ஒரு ஃபேவரட்டிசம் கேம் ஆடுவ சுபி? கடைசியாக இப்போ கானா வினோத்து ஜெயிச்சது, கானா வினோத்து ஜெயிக்கலையா? இவனுடைய ஆட்டத்துக்கு ஊறுகாயாடா கானா வினோத்து. ஏன்னா அவர் பாயிண்ட்ஸ் டேபிளில் கம்மியாக இருக்கிறதுனால உப்புக்கு சப்பானியாக பயன்படுத்தி விட்டோம்னு அரோரா சொல்லியிருக்காங்கங்க. இது 1 hour எபிசோடில் வரல, பட் அது லைவில் வந்துச்சு. உப்புக்கு சப்பானியா கானா வினோத்து, எவ்வளவு வன்மம் பாருங்க. அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது? அதான் கானா வினோத்து ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இந்த குரூப்பிசத்தை பாரு வந்து தட்டி கேட்டாங்கங்க. திவ்யா தட்டி கேட்டாங்கங்க. வேற ஏன்னா அவங்களாம் தோத்துச்சாங்க, தட்டி கேட்குறாங்க. அவங்கள விட்டுருந்தா அவங்களும் கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது பிக் பாஸுக்கு விஜய் சேதுபதி ஒரு அற்புதம் நிகழ்த்துறார். என்னது? நியூ இயர் செலிப்ரேஷன், எல்லாருக்கும் புத்தாடைகள், ஒரு அற்புதமான துணி வகைகள் எல்லாத்தையும் கொடுத்து சாப்பாடு கீப்பாடுன்னு ரொம்ப அற்புதம் பண்ணுறாரு. எல்லாருமே சந்தோஷமாக அதை நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க சந்தோஷமாக சாப்பிட்றத பாட்டு நம்மளும் இன்பம் அனுபவிக்கலாம். சேதுபதி, நீ இந்த கேரியர் சாப்பாடு கொடுக்கறது முக்கியம் இல்லை, வீக்கெண்டில் வந்து ஏதாவது அட்ரஸ் பண்ணுவியா மாட்டியா? கார்டு எடுத்துன்னு வருவியா மாட்டியா? கார்டு எங்களுக்கு வேண்டும். இவங்க பேச்சப்பாய், இவங்க இந்த லவ்வர் பாய் கேரக்டர் விளாட்றதுன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் இல்லை. கார்டை எடுத்துக்கிட்டு வந்து அனுப்பிவிடு, அப்போ தான் நான் உன்னை பாராட்டுவேன். இல்லைன்னா இது சரிப்பட்டு வராது நண்பர்களே இந்த பிக் பாஸ். ஏன்னா இவங்க பேச்சப் ஆகுவாங்க, அவங்க லவ் பண்ணுவாங்க. அந்த லிவிங் ஏரியாவில் ஒரு அசிங்கம் நடந்ததில் அதை கேட்பீங்களா? அதுக்கு அடுத்தது அந்த டாஸ்க் நம்பர் 2ல் ஒரு கேவலம் நடந்தது, அதை கேட்பீங்களா? இல்லை எதையுமே கேட்காத எல்லோரும் அற்புதமாக விளையாண்டிங்க, உங்களுடைய ஸ்போர்ட்டிவ்னஸை நான் பாராட்டுன்னு கை தட்டுவீங்களா? சத்தியமாக நீங்கள் எபிசோடும் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அவர் பிஸியான ஒரு நடிகர், அவ்வளோ பெரிய நடிகராக விஜய் சேதுபதி நல்லா நடிகராயா ஹோஸ்ட்டுங்கிற பேரில்.